அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய சனது வழங்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. நமது மதரசா ஆபிதியா அரபிக் கல்லூரியிலே இவ்வாண்டு முபல்லிகா பட்டம் பெறக்கூடிய 6 மாணவிகளுக்கு இப்பொழுது சனது வழங்க இருக்கிறார்கள். அந்த மாணவிகள் சார்பாக சனது வாங்கக்கூடிய, மேடையில் இருந்து வாங்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மேடைக்கு அருகாமையிலே வந்து அமருமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 6 மாணவிகளுடைய பொறுப்பாளர்களும் யார் மேடையில் ஏறி சனது வாங்குவார்களோ அவர்களெல்லாம் எனக்கு மேடைக்கு அருகாமையில் வந்து அமருமாறு ஆரம்பமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முபல்லிகா ஆபிதியா சனதை எங்களது மதரசா அப்துல் காதிர் தாவூதி மதரசாவின் தகுதி வாய்ந்த தலைவரும் நமது ஊருடைய மூத்த ஆலிம் பெருந்தகையுமான இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு பெரும் ஆலிம்களாக நமது ஊரிலே பெரும் பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய ஹாஃபிதுகளை எல்லாம் இன்று வரையிலும் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 1987 பட்டுவாங்கண்ணா 86, நாங்கள் 87 தாவூதியாவுக்குள்ளே வரோம். 1986 எங்களது தாய் கல்லூரியாம் தாவூதியா அரபிக் கல்லூரியிலே சனது பெற்றிலிருந்து இன்று வரையிலும் எனக்கு நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகளை நாமெல்லாம் ஒரு நாளைக்கு குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கே எனக்கு ரொம்ப சடைவாக குர்ஆன் எடுத்து ஓதணுமா அப்படின்னு நினைப்போம். அவர்கள் குர்ஆனோடையே பிறண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வேலையை நாங்கள் குர்ஆனை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அவங்க மதரசாவுக்கு போனால் 4-5 பிள்ளைகள் வந்து சுற்றி உட்காந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா பிரகாசமான வாக்கியாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தாலா அவர்களுக்கு நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான சுகமான நீடிய ஆயுளை அல்லாஹ் வழங்குவானாக. இன்னும் என்னங்க நூற்றுக்கணக்கான ஆஃபிதுகளை உருவாக்கக்கூடிய, தகுதி வாய்ந்த ஆஃபிதுகளை உருவாக்கக்கூடிய ஆஃபிதுகளை எல்லாம் என்னங்க அப்படி ஒரு பெரும் பாக்கியத்தை எல்லாம் அவர்களுக்கு மீண்டும் வழங்கி கொண்டே இருப்பானாக. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஒருத்தருக்கு வண்டியில் ஏறி வந்தேன். அவர் சாதாரணமாக நினச்சேன். உங்களுக்கு அவன் கேட்டாங்க, அவங்களுக்கு அவருடைய மாணவர் தான், ஹாஜா நிஜாமுதீன் அசீஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஏங்க தெரியாது, எங்கள் மதரசாவுடைய தலைவரே அவங்க தான், அவங்கள்ட்ட தான் நான் ஹிஃபுது ஓதினேன், ஹாஃபிது பட்ட அவங்கள்ட்ட தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் அன்போடு சொன்னார். ஆக நூற்றுக்கணக்கான அந்த குர்ஆனுடைய தொடர்பிலேயே இன்று வரையிலும் இருந்து வரக்கூடிய அவர்களுடைய கரத்தால், பொருட்கரத்தால், எனக்கு திருக்கரத்தால் சனது வாங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த 6 மாணவிகளுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் வணங்கியிருக்கிறார். சொல்லலாமா இப்போலாம் போலாம் முதல்ல வச்சாங்கண்ணா சொல்லுமா. பாருங்க சனது வழங்கக்கூடிய இந்த முக்கியமான நிகழ்வுக்கு பின்னால் பட்டமளிப்பு பேருரை எங்களது தாய் கல்லூரியாம் தாவூதியா அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வர் முஃப்தி முகமது ஹுசைன் தாவூதி ஃபாசில் தேவபந்த் அவர்களுடைய அருமையான உரை, ஆன்மீக உரை, அற்புதமான உரையை நமக்கு தர இருக்கிறார்கள். எல்லோரும் அமர்ந்த அமைதியாக இருந்து அந்த உரையை கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பிக்குமா? அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது சனது வழங்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்ச்சி பெரிய கொத்துபா பள்ளிவாசல் தெற்கு கீழத்தெருவை சேர்ந்த, அதான் அத்தியடி கீழத்தெரு, பழைய பேர் அத்தியடி கீழத்தெரு, இப்பொழுது வைக்கப்பட்ட பேர் பெரிய கொத்துபா பள்ளிவாசல்
தெற்கு கீழத்தெருவை சேர்ந்த ஆலி ஜனாப் கௌஸ் முகம்மது அவர்களுடைய மகளார் வசீமா முபல்லிகா ஆபிதியா அவர்கள் இப்பொழுது முபல்லிகா ஆபிதியா சனதை பெறுகிறார்கள். அவர்களுடைய தந்தையின் சார்பாக அவருடைய அம்மாவுடைய தந்தை ஜனாப் ரசூல் மைதீன் அவர்கள், அதாவது மாம்டுவாப்பா, அந்த பெண்ணுடைய மாம்டுவாப்பா அவர்கள் அந்த சனதை பெற்றுக்கொள்வார்கள். எங்களுடைய மதரசாவுடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். கூலு தக்பீர், கூலு தக்பீர், அல்லாஹு கூலு தக்பீர். சங்கிக்குரியவர்களே, இதை பட்டம் பெறக்கூடிய 6 மாணவிகளுமே பெரிய கொத்துபா பள்ளிவாசல், அதாவது அத்தியடி கீழத்தெருவை சார்ந்தவர்கள். இனி வரக்கூடிய காலங்களிலே வேறு தெருவில் இருந்தும் எங்களது மதரசாவிற்கு மாணவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். 6 மாணவிகளுமே அத்தியடி கீழத்தெரு தான். அடுத்து பெரிய கொத்துபா பள்ளிவாசல் தெற்கு கீழத்தெருவை சேர்ந்த சபரின் நிசா முபல்லிகா ஆபிதியா அவர்கள் ஜனாப் ஹாஜா மைதீன் அவர்களுடைய மகளார் சபரின் நிசா முபல்லிகா ஆபிதியா அவர்கள் இப்பொழுது சனதை பெறுகிறார்கள். அவர் சார்பாக அவருடைய அம்மாவின் தந்தை, அதாவது மாம்டுவாப்பா ஜனாப் ரசூல் மைதீன் அவர்கள் அந்த சனதை பெற்றுக்கொள்வார்கள். ஆமாம், மூன்றாவதாக பெரிய கொத்துபா பள்ளிவாசல் தெற்கு கீழத்தெருவை சார்ந்த ஜனாப் முகம்மது அப்துல் கரீம் அவர்களுடைய மகளார் முகம்மது ஹமீதா முபல்லிகா ஆபிதியா அவர்கள் முபல்லிகா ஆபிதியா சனதை பெறுகிறார்கள். அவர் சார்பாக அவருடைய தந்தை முகம்மது அப்துல் கரீம் அவர்களே அந்த சனதை பெற்றுக்கொள்வார்கள். கூலு தக்பீர். ஆமாம், நான்காவதாக பெரிய கொத்துபா பள்ளிவாசல் தெற்கு கீழத்தெருவை சார்ந்த ஆலி ஜனாப் ஜமால் அலி அவர்களுடைய திருமகளார் ஃபாத்திமா ஜுவைரியா அவர்கள் முபல்லிகா ஆபிதியா சனதை பெறுகிறார்கள். அவர் சார்பாக அவருடைய தந்தை ஜமால் அலி அவர்கள் சனதை பெற்றுக்கொள்வார்கள். கூலு தக்பீர், கூலு தக்பீர். ஐந்தாவதாக குத்துபா அத்தியடி கீழத்தெருவை சேர்ந்த ஜனாப் ஆயத்துல்லா அவர்களுடைய திருமகளார் சமீஹா முபல்லிகா ஆபிதியா அவர்கள் முபல்லிகா ஆபிதியா சனதை பெறுகிறார்கள். அவர் சார்பாக தந்தை ஆயத்துல்லா அவர்கள் ஆலி ஜனாப் ஆயத்துல்லா அவர்கள் அந்த சனதை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னொன்று இருக்கா? அடுத்து இறுதியாக பெரிய குத்துபா பள்ளிவாசல் தெற்கு கீழத்தெருவை சார்ந்த ஆலி ஜனாப் முகம்மது அலி அவர்களுடைய மகளார் ஃபஹீமா பானு முபல்லிகா ஆபிதியா அவர்கள் முபல்லிகா ஆபிதியா சனதை பெறுகிறார்கள். அவர் சார்பாக அவருடைய தாயார் ஜனாபா பஷீரா அவர்கள் அந்த சனதை பெற்றுக்கொள்வார்கள். அவன் பேர் என்ன பேர்? முகமது அலி. முகமது அலி அவர்கள் அந்த சனதை பெற்றுக் கொள்வார்கள். பேச்ச ஆரம்பி சொல்லு, யாரா சொல்லி சொல்லு. பேசி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த மதரசா ஆண்டு விழாவினுடைய மற்றும் பட்டுமளிப்பு விழாவினுடைய ஒரு சின்ன இடை நிகழ்வாக இந்த மதரசா அப்துல் காதர் தாவூதி மதரசாவினுடைய மாணவர்களால் பெரிய ஹசரத் என்று அழைக்கப்படக்கூடிய ஹாஜா நிசாமுத்தீன் தாவூதி அவர்கள் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கத்தை ஒரு உருது நூலிலிருந்து மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள். அந்த நூலை இப்பொழுது இந்த நூல் வெளியிடப்படுகிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்னலார் ஒரு அறிமுகம் என்ற நூல் இந்த மதரசாவினுடைய நிகழ்வில் வெளியிடப்படுகிறது. முதல்ல பேச சொல்லுங்க, அதுக்கப்புறம் இல்ல. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, பட்டமளிப்பு பேருரை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. எங்களது தாய் கல்லூரியாம் தாவூதியா அரபிக் கல்லூரியினுடைய தலை சிறந்த பேராசிரியரும் முஃப்தியும் மன்பவுல் மசாயில் சட்டங்களின் ஊற்றாக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் மௌலானா மௌலவி அல் காரி முகமது ஹுசைன் தாவூதி ஃபாசில் தேவபந்து அவர்களுக்கு எங்களது மதரசாவினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய உஸ்தாதருடைய பேச்சு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. எல்லோரும் எனக்கு அமைதியாக இருந்து அவர்களுடைய அற்புதமான உரையை உள்வாங்கி அமல் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது வெளியிடப்பட்ட இந்த புக்கினுடைய விலை 10 ரூபாய். தேவைப்படக்கூடியவர்கள் சாதாரண காசு தான், 10 ரூபாங்கிறது சாதாரண காசு. எல்லோரும் வாங்கி உஸ்தாத் அவர்களை, இந்த புக்கினுடைய ஆசிரியர் அவர்களை கண்ணியப்படுத்துமாறு, அவர்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உட்கார்ந்து பேசுறேன் பேசுறேன் சார். بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. آمنت بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் தூய பெயரால் துவக்கம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாய் திகழ்கிற சங்கைக்குரிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய இவ்வினிய நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற ஆலிம் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை தெரிவித்து என் வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சங்கையான பெருமக்களே, மாலையிலிருந்து நடைபெற்று வருகின்ற எங்களின் ஆசிரிய தந்தை ஷேகுனா எம்மு அப்துல் காதிர் தாவூதி நவ்வர் அல்லாஹ் மர்கதஹு ஹஜரத் அவர்களின் நினைவால் நடைபெறுகிற மக்தம் மதரசாவினுடைய 12ஆம் ஆண்டு விழா, முபல்லிகா 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, மாணவ மாணவியரின் பல்சுவை நிகழ்ச்சிகள் மற்றும் அண்ணல் ஓர் அறிமுகம் என்கிற நூல் வெளியீட்டு விழா ஆகிய இந்த நாட்பெரும் விழா நிறைவடைகிற தருவாயில் இருக்கின்றது. தாங்கள் எல்லாம் சற்று நேரம் அமைதி காப்பீர்களேயானால் நான் விரைவாக சில முக்கிய செய்திகளை மட்டும் கூறி நிறைவுபடுத்தி விடுவேன். எனவே தங்களுடைய பிள்ளைகளை, சிறார்களை தாங்கள் சற்று அமைதிப்படுத்தி சொல்லப்படுகிற விஷயத்தை கவனித்து கேட்டு அதை அமலிலே கொண்டு வருகிற எண்ணத்தோடு உள்வாங்குமாறு தங்களை அன்போடு நான் கேட்டுக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எங்களுடைய ஆசிரிய தந்தை அல்லாமா அப்துல் காதிர் தாவூதி ஹஜரத் அவர்களிடத்தில் ஓதுகிற மாபெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அவர்களுடைய துஆவின் பரக்கத்தால் தான் இந்த மேடையிலும் நான் தங்களுக்கு முன்னால் உரையாற்றுகிற வாய்ப்பை அடையப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் ஹஜரத் அவர்கள் அடிக்கடி பாடத்திலே சொல்லுவார்கள், தாவூதிகள் அனைவருமே கண்டிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். நான் செய்கிற ஒவ்வொரு ஹஜ்ஜிலுமே முல்தஸிம் என்கிற துஆ கபூலாகிற இடத்திலே தாவூதிகள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்களுடைய வார்த்தையிலே 100க்கு 100 நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அதன் விளைவாய் எங்கள் மதரசாவிலே ஓதி முடித்த பல ஆலிம்கள் ஹஜ் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதார கடமை இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ்வின் பேரருளாலும் ஹஜரத் அவருடைய துஆ பரக்கத்தாலும் ஆண்டுதோறும் அவர்கள் பல ஹஜ்ஜுகள் செய்வதை நாங்கள் அறிவோம். அதே போல ஹஜரத் அவர்கள் மாணவர்களை சிறந்த எழுத்தாளர்களாய், பேச்சாளர்களாய், மார்க்க சட்ட நிபுணர்களாய் உருவாக்குவதிலே அதீத கவனம் செலுத்துவார்கள். மாணவ மன்றத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று மாணவர்களை உருவாக்குவதிலே மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு தமிழகம் எங்கும் கடல் கடந்தும் பல இடங்களிலே மிகச்சிறந்த முறையிலே தீன் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் அவர்களுடைய அந்த உருவாக்கலுக்கு மிகச்சிறந்த நட்பலனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர்களின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா இன்று 12வது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றது. நான் தாவூதியா அரபிக் கல்லூரியில் பேராசிரியராய் பணியாற்றி 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றேன். ஏனென்றால்
ஹஜ்ரத் அப்துல் காதர் தாவூதி நவ்வரல்லாஹு மர்கதஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலே 2013 டிசம்பரிலே அவர்கள் வஃபாத்தானதை அடுத்து தாவூதியா மதரசாவிலே வேறொரு ஆசிரியர் சேர்க்க வேண்டும் என்ற தேவை ஏற்பட்ட போது அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு தரப்பட்டது. அவர்கள் வஃபாத்தான அடுத்த வருடத்திலிருந்து நான் அங்கே உஸ்தாதாக பணியாற்றுகிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த சமயத்தில் தான் நமது ஊரிலும் அவர்களின் பெயரால் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இந்த மதரசாவினுடைய 12வது ஆண்டு நிறைவு விழா என்று சொன்னால் எனக்கும் அந்த 12 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹு தாலா இறுதி காலம் வரைக்கும் இந்த மதரசாவை மிகச்சிறந்த மார்க்க கலாசாலையாக அல்லாஹ் நடந்திடச் செய்வானாக. சிறந்த ஹாஃபில்களும் முபல்லிகாக்களும் ஆலிமாக்களும் இந்த மதரசாவிலிருந்து உருவாகுவதற்கும் மிகச்சிறந்த தீனுடைய சேவையை அவர்கள் செய்து மார்க்கத்திலே மறுமலர்ச்சி அவர்கள் ஏற்படுத்துவதற்கும் இந்த மதரசாவை அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைப்பானாக. இந்த மதரசாவை நடத்துபவர்கள், நிர்வாக பெருமக்கள், ஓதி கொடுக்கிற ஆலிம்கள், ஆலிமாக்கள், இதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் உடல் உழைப்பாலும் நல்ல ஆலோசனையாலும் பொருளாதார பங்களிப்பாலும் யாரெல்லாம் இதற்கு உதவி உபகாரம் புரிகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியையும் மன நிறைவான வாழ்க்கையையும் ஈருலகிலும் அனைத்து நட்பேறுகளையும் அல்லாஹ் தொடர்ந்து தந்தல்வானாக என்று நான் இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவரின் சார்பாக துஆ செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, 6 முபல்லிகாக்களுக்கு முபல்லிகா என்கிற ஒரு உயர்ந்த சனது தங்களுக்கு முன்னிலையிலே தரப்பட்டது. இவர்களும் நம்மை போன்ற பெண்கள் தான். நமக்கு முன்னால் இவர்கள் கல்வியை கற்றார்கள். தங்களுடைய குடும்பத்தினுடைய வேலைகள், குடும்ப அலுவல்கள் போக போக ஓய்வு நேரத்தை வீணாக்கி விடாது, தேவையற்ற நேரங்களிலே செலவழித்து விடாது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு தேட்டத்தோடு இந்த மதரசாவிலே வந்து தங்களுடைய நேரங்காலங்களை கொடுத்தார்கள். உஸ்தாதுமார்கள் சொன்ன வழிகாட்டுதல்களை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு கீழே கட்டுப்பட்டு சில வருடங்களை கழித்தார்கள். இன்று அவர்கள் முபல்லிகா, மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் நமக்கு முன்னாலே பெற்றிருக்கிறார்கள். இந்த விழா மிகச் சிறிய ஒரு எளிமையான விழாவாக இருந்தாலும் கூட அவர்கள் பெற்றிருக்கிற பட்டம் சாதாரணமானதல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்கள் கற்று பிறருக்கு கற்பித்துக் கொடுக்கிற தகுதியும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று இந்த விழாவில் அவர்களுக்கு சான்றளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்வம் நம்முடைய அனைவருக்கும் வர வேண்டும். நமக்கும் இது போன்ற நேரங்காலங்கள் இருக்கிறது. எவ்வளவோ நேரங்களை நாம் வீணாக கழிக்கிறோம். நம்முடைய ஊரிலே பல்வேறு இடங்களிலே இது போன்ற மதரசாக்கள் செயல்பட்டு வருகின்றது. நாம் நியத்து வைப்போமேயானால், உறுதி எடுத்துக் கொள்வோமேயானால் நம்மாலும் ஒரு முபல்லிகாவாக ஆக முடியும், நம்மாலும் ஒரு ஆலிமாவாக உருவாக முடியும். இதற்கு வயது ஒரு தடை அல்ல, வயது ஒரு தடை அல்ல. ஈரோட்டுக்கு அருகில் பவானியில என்னுடைய ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு மதரசா நடக்கின்றது. குடும்ப பெண்களுக்கான மதரசா. மொல்லமா என்கிற சனது கொடுக்கிறோம். 3 வருடங்கள் அங்கே அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோம்.
அந்த பெண்களுடைய வயது என்ன என்று சொன்னால் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். கடந்த 7ஆம் தேதி 2 மாணவிகள் சனது பெற்றார்கள். 55 வயதை சேர்ந்த ஒரு பெண்மணி, 65 வயதை சேர்ந்த ஒரு பெண்மணி சனது பெற்றார்கள். இன்னும் ஒரு பெண் 70 வயதை சேர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்தில் அவர்களும் சனது பெற இருக்கிறார்கள். அவ்வளவு வயதடைந்தும் கூட பல்வேறு குடும்ப சூழல்களுக்கு மத்தியில் நடந்த மட்டுமல்ல, மிகுந்த தூரத்திலிருந்து ஏறக்குறைய 10-12 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பஸ்ஸிலே பயணித்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மதரசா வரைக்கும் நீண்ட தூரம் அவர்கள் நடந்து வந்து அங்கே பாடங்களை பயின்று அவர்கள் சனதுகளை பெறுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இல்முடைய தேட்டமுள்ள மக்களாக நம்மை உருவாக்குவானாக. உலக கல்வி நாம் கற்கிறோம். இந்த உலக கல்விக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நாம் ஒரு எல்கேஜி யூகேஜியில் இருந்து 1வது 2வது வகுப்பிலிருந்து படிக்கிறோம் என்று சொன்னால் காலம் முழுவதும் படித்துக் கொண்டே இருக்க போவதில்லை. ஒரு 12வது வரை படிப்போம், அல்லது அதற்கு பின்னாலே ஏதாவது ஒரு டிகிரியை படிப்போம். ஒரு 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், அதோடு நம்முடைய உலக கல்வி முடிந்து விடுகிறது. அதற்கு பின்னாலே தொடர்ந்து படிப்பது நமக்கு முடிவதில்லை. அதோடு நாம் கல்வியை முடித்துக் கொண்டு விடுகிறோம். ஆனால் அருமையான தாய்மார்களே, பெரியோர்களே, மார்க்க கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதோடு நிப்பாட்டி விடக்கூடிய ஒரு கல்வி அல்ல. மார்க்க கல்விக்கு எத்தனை ஆண்டு படிக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கிறதா என்றால் கிடையாது. நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாம் கற்க வேண்டிய ஒரே கல்வி மார்க்க கல்வி. அந்த கற்ற கல்வியின் பிரகாரம் நமது இறுதி மூச்சு வரைக்கும் அமல் செய்ய வேண்டியதும் இருக்கின்றது. கல்விக்கும் எல்லை கிடையாது, அமலுக்கும் எல்லை கிடையாது. நான் நிறைய அமல் செஞ்சிட்டேன், பல வருடங்கள் தொழுதுட்டேன், பல வருடங்கள் ரமதான் நோன்பு வைத்து விட்டேன், பல ஹஜ்ஜுகள் செய்து விட்டேன், சொர்க்கம் போற அளவுக்கு நான் அமல் செய்து விட்டேன், இனி நான் தொழ வேண்டியதில்லை, நோன்பு வைக்க வேண்டியதில்லை, எந்த அமலும் செய்ய வேண்டியதில்லை, யாராவது சொல்ல முடியுமா? அமலுக்கும் எல்லை கிடையாது, இல்முக்கும் எல்லை கிடையாது. நமது இறுதி மூச்சு தான் எல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மார்க்க பேரறிஞர். அவர்களை விட உயர்ந்த கல்வியினுடைய மிக உயர்ந்த ஏற்றம் பெற்றவர்கள் உலகில் யாரும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வே அவர்களுக்கு ஆசிரியன். அல்லமக்க மாலம் தக்குன் தாலம், உங்களுக்கு தெரியாததை எல்லாம் அவனே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான். அப்படிப்பட்ட முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவருடைய கல்வி ஞானமும் கொடுக்கப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, என்னுடைய இல்மை அதிகப்படுத்தி கொடு என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் பெருமானாருக்கு கட்டளையிடுகின்றான். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், அனைவரின் ஞானங்களும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பெருமானாருக்கு இறைவனிடுகிற கட்டளை, நீங்கள் இல்மை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்றால் நம்மை போன்ற சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலே நம்முடைய நேரங்காலங்களை செலவழிக்க வேண்டும். ஒரு மூமினுடைய இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும்? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலே போதும் என்ற மன திருப்தி அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. உலகத்திலே எந்த பொருளில் வேண்டுமானாலும் போதும் என்ற மன திருப்தி வரலாம், ஆனால் மார்க்க கல்வியிலே வந்துவிடக்கூடாது, அமலிலும் வந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லை யஸ்பல் மூமினு மின் கைரின் யஸ்மவுஹு ஹத்தா யகூன முன்தஹாஹுல் ஜன்னah, ஒரு மூமின் அவர் மரணித்து சொர்க்கம் செல்லுகிற வரைக்கும் தான் கேட்கிற நல்ல விஷயங்களில் இருந்து அவருடைய வயிறு நிரம்பாது, போதும் என்ற மன திருப்தி அவருக்கு ஏற்படாது. இன்னும் வேண்டும், இன்னும் எனக்கு மார்க்க சட்டங்கள் தெரிய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானார் மூமியினுடைய இலக்கணமாக சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, இதா அத்தா அலைய யௌமுன் லா அஸ்தாது ஃபீஹி இல்மன் யுகர்ரிபுனி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபலா பூரிக ஃபீ துலூ ஷம்ஸி தாலிகல் யௌம், நேற்றைய நாளையை விட இன்றைய நாளையில
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கல்வியை நான் அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய இன்றைய நாள் பரக்கத்தில்லாமல் போகட்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தாய்மார்களை யோசிச்சு பாருங்க. நேத்து காலையிலிருந்து நேத்து நைட்டு வரைக்கும், காலையிலிருந்து இரவு வரைக்கும் மார்க்க விஷயத்துல எவ்வளவு இல்மு நம்மள்கிட்ட இருந்துச்சோ அதே இல்மு தான் இன்னைக்கும் இருக்குது. ஒரே ஒரு மசாலாவை கூட கூடுதலாக நாம் இன்று கற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு நபியுடைய சுன்னத்தான நடைமுறையை அதிகப்படியாக நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு திருக்குரானுடைய ஆயத்தினுடைய விளக்கத்தையோ ஹதீஸினுடைய விபரத்தையோ நாம் புதிதாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைய நாள் நமக்கு வேஸ்ட்னு அர்த்தம். இன்றைய நாள் நமக்கு வேஸ்ட் ஆயிருச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாள்தோறும் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்விக்கு தடை, கல்விக்கு எல்லை என்பது கிடையாது. ஒரு மசாலாவை தெரிஞ்சுக்கிட்டா என்ன நன்மைங்க? 1000 ரக்காத்து தொழுத நன்மையை விட அதிகம். 1000 ரக்காத்து நம்ம ஒரு நாளைக்கு தொழ முடியுமா? நஃபிலான தொழுக 1000 ரக்காத். ஒரு மசாலா உதாரணமா ஒரு சேரம் ஒழுகுல 4 ஃபரது இருக்குது. அந்த 4 ஃபரதுல ஒரு ஃபரது முகத்தை கழுவுவது. முகத்தை எப்படி கழுவணும், எங்கிருந்து எது வரைக்கும் கழுவணும், எந்த முறையில கழுவணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் நமக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சட்டத்தை நம்ம யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம், கிதாபுல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? 1000 ரக்காத்து தொழுத நன்மை கிடைத்து விட்டது. அந்த ஒரு மசாலாவை தெரிஞ்சுக்க நமக்கு எவ்வளவு நேரம் போகுது? ஒரு சில நிமிடங்கள் போதும். இப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 10 மசாலாவை தெரிஞ்சுக்கிட்டா 10,000 ரக்காத்துகள் தொழுத நன்மை உங்களுக்கு ஒரு நாள்ல கிடைச்சிரும். மார்க்கம் எவ்வளவு லேசு, எந்த அளவுக்கு நன்மைகளை ரப்புல் ஆலமீன் கொட்டி கொடுக்கின்றான். ஆனால் அள்ளி எடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய கவனமின்மை, நம்முடைய அலட்சியம் என்றுதான் சொல்ல முடியும். ஒருத்தர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மார்க்க கல்வியை படிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கிற சிறப்பும் ஹதீஸில் வருகிறது. தொடர்ந்து 3 மாதம் நோன்பு வைத்தால், தொடர்ந்து 3 மாதம் நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது. இந்த முபல்லிகாக்கள் ஒரு நாளுடைய அதிகமான நேரங்கள் மதரசாவிலே ஓதி இருக்கிறார்கள், மார்க்கத்தை கற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளுக்கும் 3 மாத நோன்பின் நன்மைகளை அவர்கள் வெகுமதியாக பெற்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு நோன்புகளுக்கான நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தீன் என்பது சாதாரணமல்ல, தீன் என்பது சாதாரணமல்ல. அது ஒரு விரிந்த பரந்த கடலை போன்றது. நம்ம இது வரைக்கும் கால் நினைச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். என்னங்க, கால் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்கிறோம். உலமாக்கள் நிறைந்த ஊர், நிறைய விழாக்கள் நடக்கிறது, நிறைய மதரசாக்கள் இயங்குகிறது, நிறைய ஆலிம்களுடைய பயான்களை நாம் கேட்டிருக்கிறோம், நிறைய செய்திகளை நாம் உள்வாங்கி இருக்கிறோம், மனதிலே பதிய வைத்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அத்தனையும் நாம் சேர்த்து பார்த்தாலும் தீன் என்கிற கடலில் நாம் கால் நனைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் உள்ளே நாம் செல்ல வேண்டும், ஆழத்திலே முங்கி நாம் முத்து குளிக்க வேண்டும். அந்த அளவுக்கு மார்க்கம் விரிந்தது, பறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குரானிலே ஒரு சம்பவம் வரும். இல்ம கத்துக்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடல் பயணம் மேற்கொள்வாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு படகுல போவாங்க. படகுல போய் கொண்டிருக்கும் போது கடலில் படகு போகிறது. ஒரு சின்ன குருவி பறந்து வரும். படகினுடைய அந்த முனையிலே அது உட்காரும். தன்னுடைய குட்டி மூக்கால அழகால அந்த கடலினுடைய ஒரு சொட்டு தண்ணீரை அது உறிஞ்சி கொண்டு பறந்து போகும். இத 2 பேருமே பார்ப்பாங்க. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வருது புகாரில, மா நக்கஸ இல்மி வ இல்மிக்க மின் இல்மில்லா இல்லா மிஸ்லமா நக்கஸ ஹாதல் உஸ்ஃபூர் மினல் பஹரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே,
எங்கிட்ட எவ்வளவு இல்மு இருக்குதோ அந்த ஒட்டுமொத்த இல்மும், நீங்க அல்லாஹ்வோட நபி, தௌராத்தை வாங்கினவங்க, கலீமுல்லா அல்லாஹ்ட்ட பேசினவங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த ஒட்டுமொத்த இல்மு, இந்த எல்லா இல்மையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னாடி எவ்வளோன்னு பார்த்தா, இந்த பரந்த கடல்ல அந்த சின்ன சிட்டுக்குருவி தன்னுடைய அழகால எவ்வளவு தண்ணியை எடுத்துட்டு போச்சோ அந்த தண்ணி அளவுக்கு தான் அப்படின்னாங்க. அவ பாருங்க, தீன் என்பது எவ்வளவு விரிந்தது, எவ்வளவு பறந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனுடைய ஆயத்துக்கு நம்ம விளக்கம் சொன்னா இன்னைக்கு எத்தனையோ தப்சீர்கள் வந்துருச்சு, ஆனால் விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? எத்தனையோ முஃபஸ்ஸிரீன்கள், எத்தனையோ முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லி அவர்களால் முடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை நம்முடைய மார்க்கம் கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் சட்டங்களை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை விளங்குறதுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நான் சொல்றேன். தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. அந்த ஹதீஸை சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் புகாரியில வருது, முஸ்லிம்ல வருது, அபூதாவுதுல வருது, திருமதியில வருது, நசையில வருது, இப்னு மாஜால வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது. இப்ப நான் சொன்ன 7 கிதாபுல இந்த ஹதீஸ் வருது. ஹதீஸ் என்னன்னு கவனமா கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர் பேர் என்னங்க? அவங்களுக்கு ஹிதமத் செஞ்சவருடைய பேர் என்னங்க? யாரா சொல்லுங்களேன். 10 வருஷம் ஹிதமத் செஞ்சாங்களா இல்லையா ஒருத்தங்க சஹாபி? உலமாக்கள்லாம் சொல்றாங்க பெண்கள் தரப்புல இருந்து இது வரலையே. நிறைய பயான் கேட்டதுனால அதை யோசிச்சிட்டே இருக்கிறீங்களா எது என்று? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக 10 வருடங்கள் சேவை செய்தவர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகல் நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போவாங்க. அங்க வீட்டில் யார் இருப்பா? அனஸ் ரலியல்லாஹுடைய தந்தை காஃபிரா மௌத்தாயிட்டார். மாலிக்ங்கிறது அவருடைய பேரு. அவருடைய தாயார் உம்மு சுலைம் இருப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க சஹாபி பெண். அவங்க ரசூலுல்லாஹ் வரவேற்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனோன்னே அனஸ் ரலியல்லாஹுட்ட ரசூலுல்லாஹ் முசாஃபா செய்வாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, சும்மா அனுப்ப முடியாது இல்லையா? ஏதாவது உணவு பதார்த்தங்களை பண்டங்களை தயார் செஞ்சு ரசூலுல்லாஹ்க்கு கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் அங்கே படுப்பாங்க. எல்லா நேரம் அல்ல, ஏதாவது சில நாட்கள் அங்கே படுப்பாங்க, ஓய்வு எடுப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹுவுக்கு ஒரு குட்டி தம்பி இருந்தார். குட்டி தம்பி, அவருக்கு அபு உமைர்னு பேரு. அவர் என்ன செய்வாருன்னா, ஒரு பறவையை பிடிச்சு அந்த பறவையுடைய சிறகுகளை வெட்டி அதனுடைய காலில் ஒரு நூலை கட்டி பறக்க விடுவார். அந்த நூலுடைய மறுமுனையை தன்னுடைய கையில் வச்சுக்குவார். அந்த பறவை அப்படியே சின்ன சிறகு தான், பெரிய சிறகுலாம் வெட்டிடுவார். கொஞ்சமாக அவர் கஷ்டப்பட்டு அது பறக்கும் போது அந்த நூலை பிடிச்சி இழுப்பார், பறவை அப்படியே கீழே வந்துடும். அப்படியே அவர் விளையாடுவார். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வரும்போது அவர் அழுதுட்டு இருந்தார். யாருங்க? அபூ உமைர் அழுதுட்டு இருந்தார். அப்ப அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அனஸை ஏன் அவன் தம்பி அழுகுறாப்புலன்ட்டு. யா ரசூலல்லாஹ், அவரு ஒரு ஆசையா ஒரு பறவை வளர்த்துட்டு இருந்தார்ல, அந்த பறவை மௌத்தா போச்சு, அதனால அவர் அழுகிறாருன்ட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, யா அபா உமைர் மாஃபாலன் நுகைர், அபூ உமைரே அவனுடைய குருவி என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஹதீஸ் புரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவுதாங்க ஹதீஸ்.
இது நான் சொன்ன 7 ஹதீஸ் கிதாபுல வருது. 7மே அதுல 6 கிதாபு சியாசித்தா, ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன ஹதீஸில் இருந்தும் அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் நம்முடைய முஹத்திஸீன்கள் முன்னோர்கள் சட்டம் எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ஹதீஸில் இருந்தும் அவங்க சட்டம் எடுத்திருக்கிறாங்க, மார்க்க சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. எத்தனை சட்டம் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, இந்த ஹதீஸை உங்க கையில கொடுத்தா இந்த ஹதீஸில் இருந்து உங்களால எத்தனை சட்டம் எடுக்க முடியும்? இப்ப நான் சொன்ன இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு, இது ஹதீஸ்ல வந்திருக்கு. இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க ஒரு ஆய்வாளர்னு நினைச்சுக்குங்க, ஒரு பெரிய இமாம்னு உங்களை கற்பனை பண்ணிக்கங்க. இப்ப நீங்க இதுல இருந்து சட்டம் எடுத்து மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னா உங்களால எத்தனை சட்டம் சொல்ல முடியும்? என்னென்ன சட்டம்னு நான் கேட்க மாட்டேன், பயப்பட வேண்டியதில்லை. எண்ணிக்கை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், என்னால் இத்தனை சட்டம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. யார் அதிகமான எண்ணிக்கை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மேலப்பாளைய பெண்கள்லாம் ஆலிம் சாக்களுக்கே பாடம் நடத்துகிற அளவுக்கு திறமைசாலிங்க. இதில் நிறைய ஹாஃபிலாக்கள் இருப்பீங்க, ஆலிமாக்கள் இருப்பீங்க. உங்களால் இந்த ஹதீஸ்ல இருந்து எத்தனை சட்டங்கள் எடுக்க முடியும்? என்னங்க எண்ணிக்கை மட்டும் சொல்லுங்க. 3ங்களா? மாஷா அல்லாஹ். நீங்க? மூணு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேல 5ங்களா? நீங்களும் 3 தானா? ஏன் ஒன்று சேர்த்தே சொல்லிடலாமே. வேற யாரும் சொல்லுங்களேன். 3க்கு மேல போக மாட்டேங்குதே. தைரியமா சொல்லுங்களேன், என்னால் ஒரு 10 சட்டம் எடுக்க முடியுண்டு. அல்ஹம்துலில்லாஹ். உடனே கேட்கறதுனால நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு கேட்டால் கண்டிப்பா சொல்லிடுவீங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸை உள்வாங்கியிருப்பீங்க. வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க எத்தனை சட்டம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அப்படி யோசிக்கும் போது தான் தெரியும் நம்ம இமாம்கள் எந்த அளவுக்கு சட்டம் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த இமாம்கள் எடுத்த சட்டங்களுடைய எண்ணிக்கையை நான் சொல்றேன். இமாம் அபு ஹாத்தம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ்ல இருந்து 10 சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. 10 சட்டங்கள். இமாம் ஹத்தாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ்ல இருந்து 10 சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. இமாம் திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ்ல இருந்து 10 சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாமா தபரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள இப்னுல் காஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த ஹதீஸ்ல இருந்து எத்தனை சட்டம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா 60 சட்டம் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோங்க? 6 இல்ல 60 சட்டம் எடுத்திருக்கிறாங்க. எடுத்தது மட்டுமல்ல, அந்த 60 சட்டங்களை தனி ஒரு கிதாபா எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபோட பேர் என்னன்னா, அரபி கிதாபு ஜுஸ்உன் ஃபீஹி ஃபவாயிது ஹதீஸி அபி உமைர், அபு உமைருடைய ஹதீஸிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னு சொல்லி ஒரு தனி கிதாப் எழுதியிருக்காங்க. அதுல 60 சட்டங்கள் அவங்க சொல்றாங்க என்னண்டு. இந்த 60 சட்டங்களை சுருக்கமாக அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க புகாரி ஷரீஃபினுடைய விளக்க உரையான ஃபத்ஹுல் பாரிங்கிற கிதாபுல இந்த 60 சட்டங்களை சுருக்கமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்க புகாரி ஷரீஃபினுடைய விளக்கம் ஃபத்ஹுல் பாரி எடுத்து இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 60 சட்டமும் சுருக்கமா உங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஒரு வரி 2 வரியில போட்டுருவாங்க. விளக்கமா வேணும்னா நான் சொன்ன அந்த கிதாபுல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து அஷேக் அப்துல் ஹை அல் கத்தானி, அஷேக் அப்துல் ஹை அல் கத்தானி அப்படிங்கிற ஒரு பெரிய முஹத்திஸ் இந்த ஹதீஸ்ல இருந்து 300 சட்டம் எடுத்திருக்கிறாங்க. ஏமாங்க
நீங்க 3 சட்டம்னு சொன்னீங்கல்ல, 300 சட்டம் எடுத்திருக்கிறாங்க. நிலாமுல் ஹுகூமத்தின் நபவியா அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபில் அவங்க குறிப்பிடுறாங்க, இந்த ஹதீஸில் இருந்து நான் 300 சட்டம் எடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு முஹத்திஸ், அவருடைய பெயர் குறிப்பிடப்படல, இந்த ஹதீஸில் இருந்து 110 சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதை ஒரு தனி கிதாபாக எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு மேல இப்னு சபாஹ் அப்படின்ற ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், அவங்க இந்த ஹதீஸ்ல இருந்து எவ்வளவுங்க 400 சட்டம் எடுத்திருக்கிறாங்க. 400 சட்டம் தங்களுடைய நஃபஹுத்தீப் அப்படிங்கிற கிதாபுல அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. நஃபஹுத்தீப்ங்கிற கிதாப் நீங்க எடுத்து பாருங்க. நான் இதுல இருந்து 400 சட்டம் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம 4 சட்டம் எடுக்க முடியுமான்னு யோசிக்கிறோமா இல்லையா? அப்படி என்ன இதுல இருக்குது? ஒரு தொழுகை பத்தியோ, நோன்பை பத்தியோ, ஹஜ்ஜில செய்ய வேண்டிய காரியங்களை பத்தியோ சொல்லக்கூடிய ஹதீஸா இருந்தா கூட பரவாயில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க, அனஸ் ரலியல்லாஹு முசாஃபா செய்யறாங்க, அவங்க தாயார் உம்மு சுலைம் அவங்க கொடுக்கிற விருந்தை சாப்பிட்றாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க, அவருடைய தம்பி பறவை பிடிச்சி விளையாடுறத பத்தி விசாரிக்கிறாங்க. இவ்வளவுதான் அந்த ஹதீஸ்ல இருக்குது. இதுல எப்படி 300 சட்டம் எடுக்க முடிஞ்சு, 400 சட்டம் எடுக்க முடிஞ்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்ம வாழ்நாள் ஃபுல்லா செலவு பண்ணாலும் 400 சட்டம் எடுக்க முடியாது. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸ், நான் சொன்னது ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறேன், குர்ஆன் அதை விட மேல இல்லையா? குர்ஆனுக்குள்ள அவங்க உள்ள பூந்துட்டாங்கன்னா அவங்க வாட்டுக்கு சட்டங்களை எடுத்து தந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ தப்சீர்கள் பல வால்யூம்கள்ல எழுதப்பட்டிருக்குது, ஒரு சின்ன ஆயத்துக்கு விளக்கமாக. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மாபெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான். நான் சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தீனுல் இஸ்லாம் என்பது சாதாரணமானதல்ல, மற்ற மதங்களை போன்றதல்ல. இவ்வளவு வாழ்வியல் வழிகாட்டுதல் எந்த மதத்திலே இருக்கிறது? இந்துக்கள்கிட்ட 4 வேதம் இருக்குதுங்க. சாம வேதம், அதர்வன வேதம், ரிக்கு வேதம், யஜூர் வேதம்னு சொல்றாங்க, பேர்ல சொல்றாங்க. யாராவது இந்து சகோதரர்கிட்ட சகோதரிட்ட நீங்க கேட்டு பார்த்திருக்கீங்களா? ரிக்கு வேதத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? யஜூர் வேதத்தை பார்த்திருக்கீங்களா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, அப்படி ஒரு வேதம் எங்க இருக்குன்னே தெரியலம்பாங்க. ஒண்ணும் இல்லைங்க, தௌராத் வேதம் இருக்கா இல்லையா? யாருக்கு இறக்கப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்டது. தௌராத் வேதத்தை மனப்பாடம் பண்ணவங்க யார் தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியுங்களா? இப்ப குர்ஆன மனப்பாடம் பண்ண ஹாஃபிஸாக்கள் உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்ல முடியுமா? 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் கோடிக்கணக்கான ஹாஃபிஸாக்கள், சின்னஞ்சிறு பாலகர்கள் எல்லாம் தங்களுடைய கல்புகளிலே திருக்குர்ஆனை சுமந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பல நூறு ஹாஃபில்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், ஹாஃபிலாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனா தௌராத் வேதத்தை ஹிஃபுல் பண்ணது, மனப்பாடம் பண்ணது எத்தனை பேர் தெரியுங்களா? 4 பேர் தான். 4 பேர். அந்த 4 பேர் யாருன்னா, ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் தௌராத்தா இறங்குச்சு. 2வது அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். 3வது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பணியாளராக இருந்த யூசா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம், அவரும் பின்னாடி நபியாக ஆயிட்டாங்க. 4வது அவங்க காலத்துல வாழ்ந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தௌராத் வேதத்தை மனப்பாடமாக தெரியாது. அதே மாதிரி தௌராத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்தவர்கள் உலமாக்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க. பொதுமக்களுக்கு ஓத கூட தெரியாது, தௌராத் வேதத்தை ஓத கூட தெரியாது. வமின்ஹும் உம்மியூன் லா யஅலமூனல் கிதாப். உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா, தௌராத் வேதத்தை படித்து அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்றான், இந்த கட்டளை இடுறான், இந்த வழிகாட்டுதல் செய்யறான் என்று பொதுமக்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க கேட்டு நடப்பாங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை எவ்வளவு லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான், எவ்வளவு லேசாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எண்ணற்ற ஹாஃபில்கள், காரிகள், முஃப்திகள், உலமாக்கள், ஆலிமாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அவர்களிடமிருந்து அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். நாமும் அது போல தீனை கற்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும், தீனுடைய தேட்டம் வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹிக்மத்து லால்லத்துல் மூமின், மார்க்க ஞானம் இருக்குது அது மூமினுடைய தவறி போன பொருள், தொலைந்து போன பொருள். ஒரு காஸ்ட்லியான பொருள் நமக்கு காணா போட்டோன்னு வைங்க, கடைக்கு போயிட்டு வரும்போது காணா போயிருச்சுன்னு சொன்னா எவ்வளோ நம்ம பரிதவிப்போம், அதை தேடி போவோமா இல்லையா? அது இங்கே விழுந்து கிடக்கா அங்கே விழுந்து கிடக்கான்னு சொல்லி நம்ம எல்லா இடத்தையும் நம்ம கண்காணித்து போய் அதை எடுக்கிற வரைக்கும் நமக்கு மனசு நிலை கொள்ளாது. அந்த மாதிரியான ஒரு தேட்டம், ஒரு தீவிரம் எதில் இருக்கணுங்க? இல்மை கற்றுக்கொள்வதிலே நமக்கு இருக்க வேண்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலே நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோடிகளான பெண்கள், சஹாபி பெண்கள், மார்க்கத்தை அவர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள் என்றால், நம்ம கிதாபில் பார்க்கிறோம் 6 வழிகளில் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். சஹாபி பெண்கள் தீனை அவர்கள் கற்றுக்கொண்டது 6 வழிமுறைகளை கற்றுக்கிட்டாங்க. ஒன்று எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நேரடியாக நபி அவர்களிடத்திலே மார்க்க சம்பந்தமான விளக்கத்தை கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிப்பார்கள். அதன் மூலமாக மார்க்கத்தை தெரிந்து கொள்வார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நேரத்திலே நபியுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மூமினீன் ரலியல்லாஹு அன்ஹுன்ன அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து மார்க்க விளக்கத்தை கேட்பார்கள். அவர்கள் இவர்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள். மூன்றாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களுடைய வீட்டு ஆண்களிடத்தில் சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் பெருமானாருடைய சபைக்கு போகிற போது இந்த விஷயத்தினுடைய சட்டம் என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். அவர்கள் போய் பெருமானாரிடத்தில் விளக்கம் பெற்று வந்து சொல்லுவார்கள். அதன் மூலமாக மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள். நான்காவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தனி நாளை ஏற்பாடு செய்து தருமாறு கேட்பார்கள். நீங்க எப்பவுமே உங்களை சுத்தி ஆண்கள் இருக்கிறாங்க, ஆண்களுக்கு நீங்க நிறைய ஹதீஸ் சொல்றீங்க, மார்க்கத்தை சொல்றீங்க, பெண்களான நாங்களும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வாரத்தில் ஒரு நாளை எங்களுக்கென்று நீங்கள் நியமித்து அந்த நாளில் நீங்கள் சொல்லுகிற இடத்துக்கு நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று பெருமானாரிடத்திலே கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஹதீஸ் கிதாபினுடைய விளக்க உரையிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தினுடைய ஒரு நாளிலே புதன்கிழமையை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே பெண்களை ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி பெண்கள் பயானை நபி அவர்கள் செய்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள். அதே போல பள்ளிவாசலுக்கு அவர்கள் தொழ வருவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சில மார்க்க விஷயங்களை அந்த சஹாபி பெண்கள் கேட்பார்கள். ஈதுகாவுக்கு தொழ வருவார்கள். ஈதுகாவிலே ஆண்களுக்கு மத்தியிலே பயானை முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் இருக்கிற பகுதிக்கு போய் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவார்கள். அதையும் பெண்கள் கேட்டு மார்க்கத்தை தெரிந்து கொள்வார்கள். இப்படி 6 வழிகளிலே அன்றைய காலத்து சஹாபி பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அதிலே ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்திலே போய் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த மனைவிமார்களிடத்திலே அதிகமாக பெண்கள் போய் மார்க்கத்தை கேட்ட அந்த அன்னை யாருன்னு சொன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். நபியுடைய மனைவிமார்களையே ரொம்ப சிறந்த கூர்மையான புத்தி உள்ளவர்கள், மிகச்சிறந்த அறிவு நுட்பம் படைத்தவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவங்க பெண்கள்லேயே அதிகமான ஹதீஸ் அறிவித்தவர்கள். எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க? 2210 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டார்கள், மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது சம்பந்தமான பெரும்பாலான தகவல்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்களில் இருந்துதான் முஹத்திஸீன்கள் எடுத்திருக்கிறார்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களின் வரிசையிலே 4வது இடமும், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெண்களின் வரிசையிலே 1வது இடமும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
சஹாபாக்கள் அதிகமான ஹதீஸ் அறிவிச்சது யாருன்னு கேட்டா நீங்க எல்லாருமே சொல்லிடுவீங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 5374 ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார்கள். இரண்டாவது இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2630 ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார்கள். மூன்றாவது இடத்திலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2286 ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் ஆண்கள். ஆனால் பெண்களிலே முதலாவதாக சஹாபாக்களிலே நாலாவதாக 2210 ஹதீஸ்களை அவர்கள் தந்ததோடு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் ஆசிரியையாக திகழ்ந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அன்னை ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே ஹதீஸ் பாடம் படித்த சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், இளைய சஹாபாக்கள், மூத்த தாபியீன்கள், இளைய தாபியீன்கள் உட்பட அவருடைய மொத்த எண்ணிக்கையை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. மொத்தம் 232 ஆண்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பாடம் நடத்தியிருக்கிறார்கள். பெண்களுடைய எண்ணிக்கைக்கு அளவு கிடையாது. ஆண்கள் 232 பேர்கள். அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ்களிலே 173 ஹதீஸ்கள் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்கள் சஹாபி காலத்து பெண்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய நிலை என்று சொன்னால், அதற்கு பின்னாலே தாபியீன்களுடைய காலத்திலேயும் ஆண்களுக்கு நிகராக சரிநிகர் சமமாக கல்வி ஞானத்திலே மார்க்கத்தை சொல்லித் தருவதிலே போதிப்பதிலே பெண்கள் தனியிடம் பெற்றிருந்தார்கள். அருமையானவர்களே, தாபியீன்கள்ல சையது தாபியீன், தாபியீன்களுடைய தலைவர் என்கிற பெயரை பெற்றவர்கள் சயீத் இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள் சஹாபாக்கள் நிறைந்த சபையிலே மார்க்க சட்டங்களை தெளிவாக சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களுடைய பாட அறையிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்து பாடம் கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியராக திகழ்ந்தார்கள். அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அந்த மகளை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி அந்த நாட்டுடைய அரசர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்கிற அரசர் தன்னுடைய மகன் யாருங்க, பட்டத்து இளவரசர் வலீதுக்கு பெண் கேட்டு வர்றார். உங்க மகளை என்னுடைய மகனுக்கு பட்டத்து இளவரசருக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுங்கள். ஆனால் சயீத் இப்னு முஸையப் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவு பெரிய மன்னர் குடும்பத்துக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியில யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்டா, தன்னுடைய மாணவர்கள்லயே ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய அபு விதா அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு சொந்த வீடு மட்டும்தான் இருக்கு, வீட்டுல பண்ட பாத்திரங்கள் கூட பெருசா ஒண்ணும் கிடையாது. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி அந்த மகளையும் கொண்டு போய் கணவருடைய அந்த மருமனுடைய வீட்டில் விடுறாங்க. நைட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. இரவு முடியுது, காலை விடியுது. காலையில் எந்திரிச்ச உடனே அபூவிதா வேக வேகமா கிளம்புறார். அப்ப சயீத் இப்னு முஸையப் அவர்களுடைய மகள் இவருடைய மனைவி கேட்கறாங்க, எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய தந்தை நடத்துகிற பாட சபைக்குத்தான் நான் செல்கின்றேன். இன்னும் நான் மார்க்கத்தை நிறைய கற்க வேண்டி இருக்கிறது, அவருடைய கிளாஸுக்கு நான் போகின்றேன் என்று சொன்னப்போ மனைவி சொன்னாங்களா, எங்க அத்தாட்ட போய் நீங்க பாடம் படிக்க வேண்டிய தேவையில்லை. எங்க அத்தா அங்க என்ன பாடம் நடத்துறாங்களோ அந்த பாடத்தை என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு இங்க சொல்லி தர்றேன்னாங்களாம். அவங்க அத்தா சாதாரண ஆள் இல்லைங்க, சையது தாபியின் உலமாக்களுக்கு தெரியும். தாபியன்களின் தலைவர் என்று பெயர் பெற்றவர்கள், மிகச்சிறந்த ஞானம் பெற்றவர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற அந்த ஆசிரியருடைய பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்று ஒரு பெண் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் கல்வி ஞானத்திலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். நான் நேரமின்மையால் சுருக்கமாக சொல்லுகின்றேன். இது தாபியன்களுடைய காலத்திலே பெண்களுடைய நிலை. அடுத்த காலம் யாருங்க, தபா தாபியன்கள். தபா தாபியனுடைய காலத்திலே பெண்கள் மார்க்கப்பட்டிலே எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு நிகழ்வு.
முகமது இப்னு அஹமது சமர்கந்தி அப்படின்னு ஒரு பெரிய ஆலிம், ஹனஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு மாபெரும் அறிஞர். அவர்கள் ஹனஃபி மதுஹபினுடைய மார்க்க சட்ட நூல் துஹ்ஃபத்துல் ஃபுகஹா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க காசியா இருந்தாங்க. மக்கள் ஃபத்வா கேட்டு அவர்களுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்புவார்கள். அந்த விளக்கத்துக்கு அவர்கள் சரியான மார்க்க சட்டத்தை எழுதி அதுக்கு கீழே கையெழுத்து போட்டு தன்னுடைய மகள் ஃபாத்திமாட்ட காட்டுவாங்களாம். ஃபாத்திமா என்ன செய்வாங்களாம், அத்தா கொடுத்திருக்கிற ஃபத்வாவை படிச்சு பார்த்து இந்த கேள்விக்கு என்னுடைய தந்தை கொடுத்திருக்கிற பதில் சரிதான் என்று சொல்லி அவங்க கையெழுத்து போட்ட பின்னாடி தான் ஃபத்வா வெளியில போகும். அத்தாவுடைய மார்க்க சட்டம் சரி என்று சான்றளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே மகள் ஃபாத்திமா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகள் ஃபாத்திமா. இந்த அல்லாமா அலாவுதீன் சமர்கந்தி அவர்களுடைய மாணவர்கள் ஒருத்தர் அபூபக்கர் இப்னு மஸ்ஊத் அல் காசானிங்கிறவர். அவருக்கு தன்னுடைய உஸ்தாதுடைய அந்த கிதாப் இருக்குதா இல்லையா, துஹ்ஃபத்துல் ஃபுகஹா அப்படிங்கிற கிதாப் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த கிதாபுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, அரபியில ஒரு விளக்க உரை எழுதுகின்றார். அரபியில ஒரு விளக்கு உரை எழுதுறாரு. அந்த விளக்கு உரைக்கு பேரு அல் பதாயு சனாயி பி தர்தீபி ஷராயி. இந்த கிதாபை கொண்டு போய் தன்னுடைய உஸ்தாத் இடத்திலே காட்டுகின்ற போது உஸ்தாத் அவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த கிதாபை மகராக வைத்து தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை இமாம் காசானிக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள். திருமணம் முடிந்ததற்கு பின்னாலே இமாம் காசானி அவர்கள் தங்களுக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை ஃபத்வாவை எழுதி கையெழுத்து போட்டு மனைவி இடத்திலே காட்டுவார்கள். மனைவி என்ன செய்வாங்க, அதற்கு கீழே என்னுடைய கணவருடைய பதில் சரியானது என்று கையெழுத்து போடுவார்களாம். அந்த அளவுக்கு தாபியின்களுடைய காலத்துடைய பெண்கள் மார்க்க கல்வியிலே ஆண்களுக்கு நிகராக, தந்தைக்கு நிகராக, தன்னுடைய கணவருக்கு நிகராக தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை இது ஒன்று சம்பவங்கள் மட்டுமல்ல, 1000 சம்பவங்களை நாம் வரலாற்று நூல்களிலே பார்க்க முடியும். அந்த சந்ததியிலே வந்தவர்கள் தான் நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாமும் ஆலிம்களுக்கு நிகராக மார்க்க சட்டங்களை நம்மாலே விளங்க முடியும், சமுதாயத்துக்கு நாம் வழிகாட்ட முடியும், சமுதாயத்தினுடைய பாவங்கள் சருகுதலை விட்டும் அவர்களை நாம் பாதுகாக்க முடியும். எனவே இது போன்ற முபல்லிகா மதரசாக்களை, ஆலிமா மதரசாக்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது வீட்டுக்கு அருகிலேயே இது போன்ற மதரசாக்கள் நடைபெறுகின்றது. மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், உலமாக்கள் நமக்கு பாடம் சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாம் நேரங்காலங்களை கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நாம் அதற்கு தயாராகி விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய இது போன்ற விழாக்களிலே நாமும் அந்த முபல்லிகாக்களில் ஒருவராக, ஆலிமாக்களில் ஒருவராக நாம் பட்டம் பெறுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை மார்க்க ஞானமுள்ள நல்லொழுக்கவான்களாக ஆக்குவது பெற்றோராகிய நம்முடைய தலையாய பொறுப்பாக இருக்கிறது, தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாம் செவ்வனே நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான மார்க்க ஞானத்தை நாம் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற மதரசாக்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் நம்முடைய சந்ததிகளையும் மார்க்கத்தை கற்றவர்களாக, மார்க்கத்திலே தேர்ச்சி பெற்றவர்களாக, சட்டங்களை தெரிந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி அருள்வானாக. இந்த மதரசாவை இது போல நமது ஊரில் நடைபெறுகிற அனைத்து மதரசாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தொடர்ந்து இறுதி நாள் வரைக்கும் சிறப்பாக இந்த மதரசாக்கள் நடைபெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்கிற நல் துஆவோடு இந்த சபையிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைராவை தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபை கொண்டு ஹஸரத் அவர்கள் நிறைய விளக்கங்களை கொடுத்தார்கள். இன்னும் விளக்கங்கள் கொடுப்பார்கள். நேரத்தை கருதி அவர்கள் முடித்து கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷாத்தானா அவருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுகள்
வழங்கப்படுகின்றன. முதலில் நமது மதரசா அப்துல் காதிர் தாவூதி கிரி நகரில் நடக்கக்கூடிய கிளை மதரசாவுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. சூரா மனனம் முகமது அஷ்வான் ஜனாப் சையது சிந்தா மதார் முதல் பரிசு. இஸ்ரத் பேகம் ஜனாப் சையது காதர் மைதீன் இஸ்ரத் பேகம் மூன்றாவது பரிசு. அப்துல்லா ஜனாப் சிந்தா மதார் ஊக்க பரிசு. அல்தாஃப் ஜனாப் அய்யூப் கான். சீக்கிரம் வாங்க பிள்ளைங்க, கொஞ்சம் அடுத்து ஹதீஸ். அல்தாஃப் எங்கே இருக்காப்புல? ஜனாப் அய்யூப் கான் அவர்களுடைய மகன் கிரிநகர் பிள்ளைங்க முன்னாடி வந்துருங்க, அவங்களுக்கு தான் இப்போ முதல்ல பரிசு. அடுத்து ஹதீஸ் ஹப்சா ஷியானா ஜனாப் சையது ராசிக். என்ன ஆமாம் இல்லை இல்லை ஒரு அவ்வளோதான். இதில் 3 தான் 4 தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சிருங்க. ஹதீஸ் பரிசு எடுங்க. ஹப்சா ஷியானா ஜனாப் சையது ராசிக் அலி தகப்பனார் பெயர். ரெண்டாவது ஃபாத்தில் ரியான் ஜனாப் முஹம்மது பிலால். அப்துல் ரஹ்மான் அப்ரார் ஹாரிஸ் ஜனாப் ரைசுத்தீன். அப்ரார் ஹாரிஸ் ஜனாப் ரைசுத்தீன். 3 ஊக்க பரிசு. சமீஹா ஜனாப் சிந்தா மதார். அதான் நினைக்கிறேன். பயான் அஷ்ஃபக் ஜனாப் இமாம் சாதிக் பயான் முதல் பரிசு. நசீஹா தகப்பனார் பேர் ஜனாப் ரைசுத்தீன். நசீஹா ரெண்டாவது பரிசு பயான் கிரிநகர் மதரசா. முகமது ஃபர்சான் ஹுசைன் ஜனாப் சையது ஃபத்துஹுல் முனீர் மூணாவது பரிஸ் பயான் ஹதீஸ். ஜனாப் சபீர் உஸ்மான் அவர்களுடைய மகன் அப்துல்லா ஊக்க பரிசை பெறுகிறார். முகமது சித்திக் ஜனாப் ஷம்சு காலித் ஊக்க பரிசு. குடும்ப பெண்கள் பயான் முதல் பரிசு ஹதீஜா. யார் வாங்குறாங்க? ஹதீஜா யார் வாங்குறாங்க? பர்வீன் ரெண்டாவது பரிசு. யார் வராங்க? பர்வீன் ரெண்டாவது பரிசு. 3 ஃபாத்திமா மூணாவது பரிசு. ஊக்க பரிசு அப்சின். ஹனஃபா பீமா சிஃபானா. அவ்வளோதானா? பார்த்துக்கோங்க. சிபானாவா? லாஸ்ட் பேர் என்ன? கடைசி 2 பேர் பீமா சிஃபானா. ஊக்க பரிசு அவங்களுக்கு தெரியல, கேட்டுக்கங்க. இன்னொரு பேர் என்ன? ஊக்க பரிசு 4 3 வந்துச்சு. அதில் பாருங்க கடைசி பேர் என்ன பேர்? சிபானம். 4 பரிசு ஊக்க பரிசு தானே அதற்கு? 4 பரிசு ஊக்க பரிசு வந்துருச்சா? ஊக்க பரிசு வந்துருச்சா உங்களுக்கு? பெரிய குடும்ப பெண்களுடைய பயான்ல வந்துருச்சா? 4 வந்துருச்சு. 2 வாங்கிட்டாங்க.
சரி, அடுத்து மதரசா அப்துல் காதர் தாவூதி அத்தியரி கீழத்தெருவில் நடக்கக்கூடிய அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கு கலிமா முதல் பரிசு யாஸ்மின் ஜனாப் சுஹைப் அவர்களுடைய மகள் யாஸ்மின் அவ்வல் கலிமா முதல் பரிசை பெறுகிறார். இரண்டாவது பரிசு ஜனாப் உமர் ஃபாரூக் அவர்களுடைய மகள் முஸ்ரியா வாங்க. மூணாவது பரிசு ஜனாப் மீரான் மொஹிதீன் அவர்களுடைய மகன் பஷீர். ஜனாப் மீரான் மொஹிதீன் அவர்களுடைய மகன் பஷீர் மூணாவது பரிசு கலிமாவில். அடுத்து அர்ஷியா ஜனாப் முகமது வாசிம் ஊக்கப்பரிசு. அர்ராஃபி ஜனாப் இமாம் சாதிக் அர்ராஃபி வந்துட்டானா. சத்தாம் ஹுசைன் ஜனாப் சையத் அலி வந்துட்டானா. மன்ஹா சதாம் தகப்பனார் பேர் சதாம் ஹுசைன் இல்லையா, மன்ஹா இல்லையா. ஃபாத்திமா ஜனாப் முகமது மூசல் காலிம். ஃபாத்திமா ஜனாப் முகமது மூசல் காலிம் எங்க கலிமா மன்ஹா இல்லையோ. அடுத்து சூரா மனனம் முதல் பரிசு ஜனாப் நூர் முகமது அவர்களுடைய மகன் இமாம் சூரா மாவுன். இரண்டாவது பரிசு ஜனாப் அன்சாரி அவர்களுடைய மகள் சமீஹா சூரா காஃபிரூன் சமீஹா. மூணாவது பரிசு ஜனாப் அன்சாரி அவர்களுடைய மகன் முஆத் சூரா ஃபீல். அடுத்து ஊக்க பரிசுகள் அஃப்ரியா தந்தை பெயர் ஷாகுல் அமீது பாதுஷா. ஹசன் ஜனாப் மொஹிதீன் அப்துல் காதர் தந்தை பெயர். முகமது அபி தந்தை பெயர் ஜனாப் ஷேக் மொஹிதீன். முகமது ஹுசைன் ஜனாப் தந்தை பெயர் ஜனாப் மொஹிதீன் அப்துல் காதர். அல்பாரிஸ் அவருக்கு தெரியாது, அங்குள்ளது. அல்பாரிஸ் வந்துட்டானா. ஹாரிஸ் வந்துட்டானா. ஹாரிஸ் ஜனாப் பீர் மைதீன் அவர்களுடைய மகன். நசீர் ஜனாப் இப்ராஹிம் தந்தை பேர் ஜனாப் இப்ராஹிம் நசீர். ஜனாப் ஷேக் அலி அவர்களுடைய மகள் ஜஸ்லா. ஜனாப் ஜவுஃபர் அலி அவர்களுடைய மகள் ஹனுன் தியா. அடுத்த ஹதீஸ் மனனம் முதல் பரிசு ஜனாப் ஹமீத் சுல்தான் அன்சாரி அவர்களுடைய மகன் உமர். ஜனாப் ஹமீது சுல்தான் அன்சாரி அவர்களுடைய மகன் உமர். இரண்டாவது பரிசு ஜனாப் ஹாஜா ஷரீப் அவர்களுடைய மகள் ஆமிலா அபுதியா. மூன்றாவது பரிசு ஜனாப் ஹாஜா மைதீன் அவர்களுடைய மகன் ஆதில். ஊக்க பரிசுகள் ஜனாப் சையது முகமது மூசல் காலிம் அவர்களுடைய மகன் இம்தியாஸ். ஜனாப் ஹாமி முகமது அவர்களுடைய மகள் இன்ஷிரா ஃபாத்திமா. ஜனாப் யூசுப் அவர்களுடைய மகள் ஃபர்சானா. ஜனாப் வாஹித் அலி அவர்களுடைய மகன் இப்ராஹிம். ஜனாப் சையத் அலி அவர்களுடைய மகன் ஹாலித் அர்ஷத். ஜனாப் அப்துல் ரஹ்மான் ஆயத்துல்லா அவர்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான். ரெண்டு பேருமே சொல்லணுமா? ரெண்டு பேர் இருக்கு கேள்விப்பதில் இது மட்டும் கீழே இருக்கிறது. அப்படியா? யார் யார் பேரு கீழே நேரா போட்டு கேள்விப்பதில் சரியாக போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெறுவர் ஜனாப் தமீமுல் அன்சாரி அவர்களுடைய மகள் ருஷ்தா உடனே வரும். இரண்டாவது பரிசு மௌலானா அப்துல் காதர் உஸ்மானி அவர்களுடைய மகன் ஜசீல்.
மூன்றாவது பரிசு ஜனாப் மீரா மொஹிதீன் அவர்களுடைய மகன் இமாம் அலி. கைத்தறி அல்லாஹ் அக்பர் தான் சொல்லணும் எல்லாரும். அடுத்து ஊக்க பரிசுகள் ஜனாப் அபுல் ஹசன் அவர்களுடைய மகன் சாலிஹ், ஜனாப் இமாம் சாதிக் அவர்களுடைய மகன் அல் ஃபைஸ், ஜனாப் சையீத் அலி நவாஸ் கான் அவர்களுடைய மகன் முகமது ஹாரிஸ், ஜனாப் சையது முகமது புகாரி அவர்களுடைய மகன் சுபஹானி, ஜனாப் மைதீன் அப்துல் காதர் அவர்களுடைய மகன் அம்மார், ஜனாப் ஹாமி முகமது அவர்களுடைய மகள் ஜசீனா, ஜனாப் இம்ரான் கான் அவர்களுடைய மகன் முகமது சாத், ஜனாப் சையத் அலி அவர்களுடைய மகன் அப்துல் வஹாப், ஜனாப் அப்துல் சமத் அவர்களுடைய மகன் ஹாஷிம், ஜனாப் முகமது ஜாஃபர் அலி அவர்களுடைய மகன் இப்ராஹிம், மௌலானா அப்துல் காதர் உஸ்மானி அவர்களுடைய மகன் ஜாசிம். அடுத்து பயான் பேசிய போட்டியில் கலந்து கொண்டவர்களுடைய பரிசுகள். முதல் பரிசு ஜனாப் தமீமுல் அன்சாரி அவர்களுடைய மகள் ருமைசா, பரிசுத்தமான வாழ்க்கை என்ற தலைப்பில். இரண்டாவது பரிசு மௌலவி மல்கு மீரான் நானியார் ஃபாசி அவர்களுடைய மகன் முகமது அனஸ், தொழுகை என்ற தலைப்பில். மூன்றாவது பரிசு ஜனாப் ஷேக் மொஹிதீன் அவர்களுடைய மகன் உமர், சமூக பணி என்ற தலைப்பில். மற்றவர்கள் ஊக்க பரிசை பெறுகிறார்கள். ஜனாப் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்களுடைய மகன் அஷ்ரஃப் அலி, அப்துல் ஹஃபீல், இப்ராஹிம், ஜனாப் ரியாஸ் தந்தை பேர், ஷமீமா, அப்துல் ஹாரிஸ் வாங்கிட்டானா. அடுத்து கிராத்தில் கலந்து கொண்டவர்கள். முதல் பரிசு மௌலவி குதுபுத்தீன் ஆலிம் அல்தாஃபி அவர்களுடைய மகன் முகமது ரசீம். இரண்டாவது பரிசு ஜனாப் மன்சூர் அவர்களுடைய மகன் முகமது ரியாஸ். மூன்றாவது பரிசு ஜனாப் ஜமால் அலி அவர்களுடைய மகன் அப்துல்லா. மற்ற ஊக்க பரிசு முகமது ஹாசிப் தன்வீர், சையது ஹிசாம், குதுபுத்தீன் ஆலிம், ஹாஃபில் சாலிம். அவ்வளோதானாங்க. வேற யாரும் ஈடுபட்டு இருந்தால் பெரிய சத்திர இது பண்ணிக்க. வேற என்ன கொடுக்கணுமா? பெண்களா? நமது ஆபிதியா பெண்கள் கல்லூரியில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசு. முதல் பரிசு ஜனாப் ஹாமீம் அவர்களுடைய மகள் அப்ரோஸ் ஜமீரா. இரண்டாவது பரிசு சிந்தாமதார் அவர்களுடைய மகள் சுமைகா. மூன்றாவது பரிசு ஜனாப் காஜா மைதீன் அவர்களுடைய மகள் சபருன் நிஷா. யார் வந்திருக்காங்க? யார் வாங்குறாங்க? இந்த வராங்க பாருங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஊக்க பரிசு தானே ஏங்க? மற்றதெல்லாம் ஊக்க பரிசு தானே. ஊக்க பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அதுக்காக பெறுகின்றவர்கள் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுது. முகமது சமீனா, தந்தை பெயர் அய்யூப் கான் அவர்கள். சமீஹா ஜனாப் அப்துல்லா சமீஹா, தந்தை பெயர் ஜனாப் ஆயத்துல்லா அவர்கள். சையத் அலி ஃபாத்திமா, தந்தை பெயர் ரத்தீஸ் முகமது அலி. ஜனாப் முகமது அலி அவர்கள் மகள் ஃபஹீமா பானு வந்துட்டாங்களே. யார் வாங்குறாங்க? பீமா ஜாஸ்மின், ரத்தீஸ் முகமது அலி அவர்களுடைய மகள்.
போய்கிட்டு இருக்கா இப்படி. வசீமா ஜனாப் கோஸ் முகமது, தந்தை பெயர் முகமது ஹமீதா. முகமது ஹமீதா யார் வந்துட்டாங்களா? சுமையா, அடுத்து சுமையா ஜனாப் ஆயத்துல்லா அவர்களுடைய மகள். ஜனாப் ஜமாலி அலி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ஜுவைரியா. முர்ஷிதா ரிஃபாயா, முர்ஷிதா ரிஃபாயா. சுஹைனா, சுஹைனா ஜிந்தா மதார், அவங்க தகப்பனார் பேர். ஜனாப் வாஹித் அலி அவர்களுடைய மகள் சிரீன். சிரீன் சிரீன் வந்துட்டாங்களா? அவ்வளோதானா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். பரிசுகள் பரிசுகள் நிறைவு பெற்று விட்டன. இப்பொழுது பொன்னாடைகள், எங்கள் தலைவருக்கு பொன்னாடை போத்தாச்சா? சரி, இறுதியாக இந்த நிகழ்ச்சியினுடைய நன்றி உரை யாரு? அபூபக்கர் ஹசரத் நன்றி உரை. எங்களுடைய தாவூதி ஆலிம்கள் சபையினுடைய மூத்த உறுப்பினர் எஸ்பி பட்டணம் அன்வாருல் குதுசியாவின் சிறந்த ஹாஃபித்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாத் அபூபக்கர் ஹசரத் அவர்கள் நன்றி உரை சொல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நன்றியுரை சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். எங்களது ஆசான் நமதுரை சார்ந்த மாயட்டி எம்ஓ அப்துல் காதர் ஹசரத் அவர்களின் மதரசா மேலப்பாளையம் தாவதிகள் சார்பாக மிக சிறப்பாக நடத்தி வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 3 மதரசாக்கள் நடத்தி வருகின்றோம், காலையிலும் மாலையிலும். இந்த வருஷம் 2வது முபல்லிகா பட்டமும் 12வது ஆண்டு நிறைவிழாவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று மிக சிறப்பான முறையில் நடத்தி தந்த மதரசாவின் தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி ஹாஜா நிஜாமுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும், கிராத் ஓதி தொடங்கிய முஹிதீன் பஷீர் தாவூதி அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய தாவூதிய அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் சாகுல் அமீர் தாவூதி அவர்களுக்கும், துவக்க உரை நிகழ்த்திய மதரசாவின் ஆசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஹனீப் தாவூதி அவர்களுக்கும், வாழ்த்துறை நிகழ்த்திய உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ்எம் அப்துல் ஹமீத் உஸ்மானி ஃபாசில் மலாஹிரி அவர்களுக்கும், எங்களது அழைப்பை ஏற்று சிறப்புரை நிகழ்த்திய எங்களது தாய் கல்லூரியின் துணை முதல்வர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஃப்தி முகமது ஹுசைன் தாவூதி ஃபாசில் தௌபந்தி அவர்களுக்கும், மேலும் எங்களது அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உலமா பெருமக்கள், மேலப்பாளையம் தாவதிகள் அனைவர்களுக்கும், மேலும் இந்த மேடை அமைத்து சிறப்பான முறையில் ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்பர்களுக்கும், மேலும் தெரு ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் வஹ்சனுல் ஜஸா.